ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா வந்து ரேகா கிட்ட காதலை சொல்கிறதுக்காக போவார் இல்லையா, அது முத்து வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறாரு. ஆனால் மீனாக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை, பயப்படுறாங்க அவங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, முத்து சொல்கிறாரு நான் இருக்கேன் நீ போய் சொல்லுன்ற மாதிரி சொல்லி சத்யாவை அனுப்புகிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேகா வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்யா வந்து அவருடைய காதலை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிந்தாமணி அவங்க பொண்ணுக்கு ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சத்யா கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அவங்க அம்மா தான் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட சத்யா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மாமாவும் அக்காவும் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, அவங்க நடத்தி வைப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மனோஜை பொண்ணு பார்க்குறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க. அப்போ விஜயா வந்து அதான் யாரையும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் முத்து வந்து அங்கேயே மீனா கூட இருந்துடுறாரு. இவராகவே ரெஸ்டாரண்ட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் விஜயா மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எங்கள் 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்ற உண்மையை சொல்லிடுறாரு. 2 மருமகளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. மனோஜுக்கும் இப்போ கல்யாணம் ஆகி டைவர்ஸில் இருக்குன்ற உண்மையை சொன்னோன்னே அவங்க பொண்ணு வீட்டில் வந்து முதல்ல அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிறாங்க பொண்ணு வீட்லேயும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த சீன் வந்து மீனாவும் ஸ்ருதியும் வந்து கோவிலில் மீட் பண்ணி அடிப்பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விஜயா வராங்க. விஜயா வந்து என்ன நீங்கள் 2 பேர் இங்கே இருக்கீங்கன்னும் போது அப்போது ஸ்ருதி சொல்வாங்க, எங்கள் அத்தைக்கு நிறைய மூட நம்பிக்கை வந்துருச்சு, அதை அவங்க நம்புகிறாங்க, இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு அங்கே அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் பழைய காலத்து ஆள், நான் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கேன்னு ஸ்ருதி கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, மனோஜுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மீனா வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு பொண்ணு பார்க்க போவாங்களா இல்லை ரோகிணி வந்து தடுத்துருவாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.